ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினான். அயோத்தியா காண்டத்துல இருந்து பார்க்கணும். அகணித குண கண பூஷித ராம. கணித கணக்கு போடத்தக்க, எண்ணத்தக்க, அகணித எண்ண முடியாத, கணக்கு போட முடியாத, குண கண குணகணங்களால, குணக்கூட்டங்களால, பூஷித அலங்கரிக்கப்பட்ட ராம, ஹே ராமா. எண்ணிறந்த நற்பண்புகளால நிறைந்த ராமா. அவனி தனயா காமித ராம. அவனி பூமி, உலகம், இந்த இடத்துல பூமி. தனயா நாம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். புத்திர அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன். புத்திரக, புத்திரி, புத்திரம் அப்படின்னு 3 பால்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி தனயக, தனயா, தனயம் அப்படின்னு 3 பால்லையும் வரும். தனயக அப்படின்னா பையன், மகன். தனயா அப்படின்னா பொண்ணு. அவனி தனயா நிலமகள். நிலமகள்னு பூமியை சொல்லுவோம். நிலமகளுக்கு மகள் அப்படின்னு சொல்லுங்க. நிலமகளுக்கு மகளால் காமித விரும்பப்படுகிற ராம, ஹே ராமா. இதுல போன வகுப்புல அந்த உங்க வகுப்பு தான் நினைக்கிறேன், அந்த புத்திரன் புத்திரி சொல்லும் போது பொதுவா சனாதன தர்மத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மரியாதையோட தெய்வமாக கருதப்பட்டிருக்காங்க. ஆனாலும் சில வெள்ளமாரிகள், புறம்போக்குகள் இங்க பெண் அடிமை இருக்கு, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிலாம் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. சில இடங்கள் அப்படி தோன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
புத்திரர்களுக்கு ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல அப்படின்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுல மனித ஜீனோம் அப்படிங்கிற புத்தகம் நினைக்கிறேன், ஜீன் சம்பந்தமா 2-3 புத்தகங்கள் படிச்சேன். கோயம்புத்தூர்ல மணி அப்படின்னு ஒரு பேராசிரியர் விஞ்ஞானி உண்டு. அவர் ஞானவாணி அப்படிங்கிற ஒரு வானொலியில அறிவியல் பேசுவார். அவருடைய புத்தகங்கள்ல சிலது நான் படிச்சேன். அதுல ஒரு புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை உண்டாகும் போது அது ஒருவேளை ஆண் குழந்தையா இருந்தா பெண் உடம்பு ஆண் குழந்தைய ஃபாரின் பாடியா ஃபாரின் பார்ட்டிகளா பார்க்கும். பொதுவா நீ கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம உடம்புல நாம ரத்தம் சேர்க்கும் போது அல்லது வேற ஒருத்தருடைய உறுப்பை வைக்கும் போது, கிட்னி, கல்லீரல், காற்று இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம உடம்பு அதை ஒத்துக்காது. நம்ம உடம்போட இயல்பாக பிறந்து வளர்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம உடம்பு ஒத்துக்கும். இல்லைன்னா அந்த உடம்ப எதற்கும் அழிக்க முயற்சி பண்ணும். அந்த மாதிரி பெண் உடம்பு ஆண் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணும். ஒரு ஆண் குழந்தை பிறந்து உயிரோட வர்றதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் எதிராக போராடி ஜெயித்து வெளியே வரணும். அதை வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி கூட எப்படி சொல்றாங்க, முதல் ஆண் குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஆண் தன்மையை விட 2வது, 3வது, 4வது குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஆண் தன்மை குறைவா இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கு பெண் குணங்கள் தன்மைகள் லேட்டா பிறக்க வரும். அந்த பெண் உடம்பு ஜெயிச்சுக்கிட்டே வரும். முதல் ஆண் குழந்தை ஜெயிச்சு வெளியே வந்துட்டுதுன்னா அடுத்தடுத்த ஆண் குழந்தைகள் வர்றது கேட்கும். ஆனா அப்படி ஜெயிச்சு வந்தா கூட ஒரு கொஞ்சம் தோல்வி, ஆண் குணத்துல தோல்வி அடைஞ்சுதான் வருமா. ஏற்கனவே சொன்னேன், அந்த ஜீன்கள் காப்பி பண்ணப்படும் போது நிறைய தகவல்களை டிஎன்ஏ இழந்துடும். அதனால ஆண்களுடைய குரோமோசோம் நீளம் குறைஞ்சிட்டே வருது, ஒய் குரோமோசோம் நீளம் குறைஞ்சிட்டே வருது, தகவல்கள் நிறைய இழந்துட்டு வருதுன்னு சொன்னேன். அதுக்கு மேல இப்படியும் கூட ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அது மாதிரி போன வகுப்புல இன்னொரு விஷயம் பார்த்தோம், அக்ஷரக்குறைவு, நாமங்கள் சொல்றதுல அக்ஷரக்குறைவு ஏற்படுது. ராம சொல்லணுமா ராம் சொல்லணுமான்னு பார்க்கும்போது ஒரு ஆசிரமம் காஞ்சாங்காடு ஆனந்தாசிரமம் சொல்லுவாங்க, கேரள கர்நாடக பார்டர்ல இருக்கிற ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல 24 மணி நேரமும் அகண்ட நாம ஜபம் போயிட்டு இருக்கும். எப்படி ஆரையூர், திருவனந்தபுரம், அபேத ஆசிரமத்துல 24 மணி நேரமும் ஹரேராம மந்திரம் போயிட்டு இருக்குமோ அதே மாதிரி அகண்ட நாம ஜபம் போயிட்டு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள்ல இது அபேத ஆசிரமம் மகாமந்திரம். காஞ்சாங்காடு துவாதசாட்சரி, திரையோதசாட்சரி. இப்ப திரையோதசாட்சரி அப்படின்னா அது எப்படி சொல்லணும்? ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படி சொன்னாதான் அதுல 13 அக்ஷரம் வரும். அந்த நாமத்துக்கு திரையோதசாட்சரி மந்திரம் தான் பேரு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொன்னா அக்ஷரம் எண்ணிக்கை குழம்பிடும். பொதுவாக அவங்க சரியாதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம் ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம்.
இந்த மாதிரி ஒரு துணியில தான் அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு அறிவு. அதுதான் சரி. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் இப்படின்னு ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சோம் அப்படின்னா எழுத்து குறைவு வரும், அக்ஷர குறைவு வரும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வர எத் பூஜிதம் மயாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே. அவங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை கடைசியில் சொல்லணும். நான் ஏதாவது மந்திரஹீனம் எல்லாம் பண்ணியிருந்தா கூட பொறுத்துக்கோ அப்படின்னு. இருபத்தி அஞ்சு இந்த நம்பரிங் சொல்லுங்க. இந்த இது வந்து எப்படிதான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் சீதாராம் ஜெய் ஜெய் ஜெயராம் அப்படிதான் சொல்லி கேட்டுட்டேன் குருஜி. அப்பதான் சொன்னா அது அக்ஷர குறைவான சொல்ற மாதிரியா? சீதாராம் எல்லாம் சேர்க்கிறாங்கன்னா அவங்க வேற ஏதோ சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். இது எனக்கு ஞாபகத்துக்கு சிவாஜி, வீர சிவாஜி. நம்ம எல்லாம் இந்துக்களா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வீர சிவாஜி ஒரு காரணம். முஸ்லிம்களை அவரு மகாராஷ்டிரா தாண்டி தெற்கு பக்கம் வரதில்லை. அதனால நம்முடைய குடும்பங்கள்லாம் இன்னும் இந்து குடும்பங்களா இருக்கு. வீர சிவாஜியுடைய குரு சமர்த்த ராமதாசர். அவர் இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம மந்திரம் ஓதி அனுமான் அனுகிரகம் பெற்றார் சொல்லுவாங்க. இதுல சித்தியான ஒரு முக்கியமான சாது மகாத்மா சமர்த்த ராமதாசர். சீதாராமன் சேர்க்கிறாங்கன்னா ஏதோ புது மந்திரம் அவங்க தயாரிக்கிறாங்க. நமக்கு சமய வகுப்புல நாம திரையோதசாட்சரி அப்படின்னு ஸ்ரீராம ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஓம் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறோம். அதுல ஓம் வந்து கணக்குல எடுக்கிறது இல்ல. மீதி எல்லாம் எண்ணும் போது 13 எழுத்து வரும். நமசிவாய மந்திரம் சொல்லும் போது நம்ம ஓம் கணக்குல எடுக்கிறது இல்ல. சரவண பவ சொல்லும் போது ஓம் கணக்குல எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி அதனால கடைசியில மந்திரஹீனம் கிரியாஹீனம் சொல்லிட வேண்டியதான். பாட்டு பாடும்போது குருஜி சீதாராம் ஜெய் ஜெயராம் சீதாராம் ஜெய ஜெயராம் அப்படி சொல்லுவாங்க. சிலதுல வந்து சில பஜன்ல வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சீதாராம் ஜெய் ராதேஷாம் அப்படி சேர்த்துப்பாங்க. ராதாகிருஷ்ணன் எல்லாம் சேர்த்துப்பாங்க. அப்ப இது ஒரு ஜஸ்ட் பஜனுக்காக வந்ததான். ஆமா, பஜன் நாமாவளி நாம மட்டும் சொல்லணும். இல்ல அதான் ஒண்ணு நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம வெறுமனே வழிபாட்டுக்காக வேண்டி கும்பிடுறதுக்காக வேண்டி பகவானை கும்பிடுறோம்னா அதுல எதுவும் தோஷம் வராது. பலன் எதிர்பார்த்து பண்ணும் போது பலன் வராது. ஒரு குறிப்பிட்ட சங்கல்பத்தோடு செய்யறோம் அப்படின்னா அப்ப இதுல எல்லாம் கவனமா இருக்கும். நாம் பஜனைன்னு வரும்போது அது நாமாவளி. அதுல பொதுவா இசைன்னு வந்துட்டாலே மாத்திரை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கவிதைன்னு வந்தாலும் மாத்திரை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இலக்கணங்கள் எல்லாம் பின்னாடி போயிடும். அடுத்த நாமாவளி ராகா சந்திர சமானன ராம். ராகா சந்திரன், பூரண சந்திரன், முழு நிலவு, சம அதுக்கு சமமான ஆனன முகமுள்ள ராம. ஏ ராமா. பித்ரு வாக்கிய ஆஸ்ரித கானன ராம.
பித்ரு வாக்கிய தந்தையினுடைய சொல்ல காப்பாத்துறதுக்கு காணன ஆஷ்டித காட்டை ஆசிரியித்த காட்டுக்கு சென்ற ராமா. இதுல பித்ரு வாக்கிய ஆஷ்டித்த வாக்கியாஸ்திரிதன் வந்ததுனால பித்ரு வாக்கியத்தை ஏற்று காட்டுக்கு போன ராமா அப்படின்னு எடுத்துக்கணும். பிரிய குஹ விநிவேதித்த பத ராம. பிரியமான குஹன் நிவேதனம் அப்படின்னா அர்ப்பணிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா, விநிவேதித்த அப்படிங்கிறது விசேஷமாக தன்னை அர்ப்பணித்த பாதங்கள் உடைய ஏ ராமா. தத்து க்ஷாலித நிஜ மிருது பத ராம. இந்த இடத்துல தத்து தக்ஷாலித அப்படிங்கிறது காம்பவுண்ட் சமாசம். அதை பிரிச்சா அந்த தத்து சக, அதாவது குகனை குறிக்கிறதா மாறிடும். அவனால ஷாலித, ஷாலனம்னா கழுவுறது. நிஜ உன்னுடைய மிருது பத மென்மையான பாதங்களை அவனால குகனால கழுவப்பட்ட ஓ ராமா. குகனால கழுவப்பட்ட மென்மையான பாதங்களை உடைய ஓ ராமா. பரத்வாஜ முக ஆனந்தக ராம. ரெண்டு விதமா சொல்லலாம். பிறகு ஒரு இடத்துல வர்றதை வச்சு பார்க்கும்போது, ஒண்ணு பரத்வாஜருடைய முகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், அல்லது பரத்வாஜர் முதலான ரிஷிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். பரத்வாஜர் முதலான ரிஷிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஓ ராமா. சித்திர கூடாபி நிகேதன ராமா. ராம. சித்திரக்கூடம் அத்ரி மலை, சித்திரக்கூட மலை, அங்கே வசித்த ஓ ராமா. தசரத சந்தத சிந்தித்த ராம. தந்தையான தசரதால எப்போதும் சிந்திக்கப்பட்டவனே ஓ ராமா. கைகேயி தனைய ஆர்த்தித்த ராம. கைகேயி தனையன் பரதன். பரதன் சத்ருகன் ரெண்டு பேரு. நமக்கு இங்க கான்டெக்ஸ்டுவலா பரதன். பரதனால ஆர்த்தித்த, ஆர்த்தி, ஆர்த்தி ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாசு கிருத்தினோர்ஜுன அப்படிங்கிறது கீதை. ஆர்த்தி அப்படிங்கிறது அத கூட அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்த்தா பிரார்த்தி, பிரார்த்திக்கிற, பிரார்த்திக்கப்பட்ட ஓ ராமா. பரதனால பிரார்த்திக்கப்பட்ட ஓ ராமா. விரச்சித நிஜ பித்ரு கர்மக ராம. ரச்சித அப்படின்னா நிறைவேற்றுகிறான்னு எடுத்துக்கலாம். எழுதுற அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு,
ரச்சனை அப்படி ஒரு அர்த்தமும் உண்டு. விரச்சித நிறைவேற்றின அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்குவோம். நிஜ சொந்த, பித்ரு அப்பாவுடைய, கர்மக பித்ரு கர்மம் ஈமக்கிரியைகள், பித்ரு கர்மம் சேர்த்து எடுத்து தந்தையுடைய ஈமக்கிரிமை கிரியைகளை நிஜ பித்ரு கர்மக விரச்சித ராம அப்படின்னு எடுத்துக்கிட்ட பித்ரு கர்மத்தை செய்தவனே, நிறைவேற்றினவனே ஓ ராமா. பரத அர்ப்பித நிஜ பாதுக ராம. நிஜ பாதுக பரத அர்ப்பித, சொந்த பாதுகைகளை பரதனுக்கு அர்ப்பிச்சவனே ஓ ராமா. இத்தனை சம்பவங்களும் அயோத்தியா காண்டத்துல நடந்தது. அதனால இது ராமாயணத்தை இது படிக்கிறது எளிமையா இருக்கும். இதெல்லாம் தவா படிச்சிட்டோம் அப்படின்னா 4 இடம் படிச்சா மனப்பாடம் ஆயிடும். இப்ப ராமாயணத்துல எந்த கதை எதுல இருந்து எது வரை எங்க நடந்தது ஞாபகம் வைக்கிறது கூட ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ் டிக்ஷனரியா கூட இருக்கும். ஈஸி ரெஃபரன்ஸ் கைடு. இப்போ அயோத்தியா காண்டம் படிப்போம். சுமித்தே குருஜி. அப்ப கைகேயி ஆமா ஆமா ஆமா. எனக்கு பரதனுக்கு கூட சத்துக்குணம் இருக்கிறதுனால அவங்க ரெட்ட பிள்ளைங்கிற மாதிரி என் மனசு அந்த டைம்ல ஓடிட்டு. லட்சுமண சத்ருக்னர்கள் தான் ரெட்ட பிள்ளைகள். அது வரை தாய்க்கு பிறந்தவங்க 2 பேரும் 2 கட்சியில சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு ஆள் கோஷலா நந்தனன் கூட சேர்ந்துக்கிட்டாங்க, ஒருத்தர் கைகேயி நந்தனன் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அகணித குணகண பூஷித ராம. பூஷித ராம அகணித குணகண பூஷித ராம. அந்த பிச்சு சரியா வரல. சுத்த பிரம்ம பராத்பர ராம காலாத்மக பரமேஸ்வர ராம. அகணித குணகண பூத ராம. அகணித குணகண பூஷித ராம அகணித குணகண பூஷித ராம. அவனீதனயா காமித ராம. அவனீதனயா காமித ராம அவனீதனயா காமித ராம. ராகா சந்திர சமானன ராம. சந்திர சமானன ராம ராகா சந்திர சமானன ராம. பித்ருவாக்யாஸ்ரித கானன ராம. பித்ருவாக்யாஸ்ரித கானன ராம பித்ருவாக்யாஸ்ரித கானன ராம. பிச்சு சரியா இல்ல, அது தானா சரியான வரைக்கும் காத்திருக்கும். பிரிய குஹ விநிவேதித பர ராம. பிரிய குண விநிவேதித பர ராம பிரிய குஹ விநிவேதித பர ராம. தக்ஷாலித நிஜ மிருது பர ராம. தக்ஷாலித நிஜ மிருது பர ராம தக்ஷாலித நிஜ மிருது பர ராம. பரத்வாஜ முக நந்தக ராம. பரத்வாஜ முகானந்தக ராம
பரத்வாஜ முக்கானந்தத ராம சித்ரகூடாத்ரிநிகேதன ராம சித்ரகூடாத்ரிநிகேதன ராம சித்ரகூடாத்ரிநிகேதன ராம தசரத சந்தத சிந்தித ராம தசரத சந்தத சிந்தித ராம தசரத சந்தத சிந்தித ராம தசரத சந்தத சிந்தித ராம கைகேயி தனயார்த்தித ராம கைகேயி தனயார்த்தித ராம கைகேயி தனயார்த்தித ராம விரச்சித நிஜ பித்ரு கர்ம கராம விரச்சித நிஜ பித்ரு கர்ம கராம விரச்சித நிஜ பித்ரு கர்ம கராம भरतार्पित निज पादुक राम भरतार्पित निज पादुक राम भरतार्पित निज पादुक राम திருப்பி ஒரு தடவை டியூன் வந்து ஏதாவது ஒரு டியூன்ல கேட்டு பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நீங்க உங்களுக்கு வர மாதிரி சொன்னா போதும். நார்மலாவே எனக்கு அவ்வளவு சங்கீத ஞானமும் இல்ல, அதனால உங்க டியூனையும் என்னால டக்குனு கேப்சர் பண்ணிக்க முடியல. எனக்கு இன்னைக்கு என் டியூனே போயிடுது. நான் இப்படி படிக்கிறது இல்ல, படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா படிச்ச விதம் இப்படி இல்ல. இந்த எம்எஸ் அம்மாவோட இதெல்லாம் இப்படி பூஷிதராம் அவனீதனயா காவிதராம் அந்த மாதிரி வரும். அதுவும் எனக்கு ஒழுங்கா வரல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி டியூன் அவங்க டியூன் அந்த மாதிரி. அடுத்தது ஆரண்ய காண்டம். தண்டகவன ஜன பாவன ராம. அந்த மலேசியா ராமாயண கிளாஸ் கேட்டா அதுல தண்டகவனம் எல்லாம் எப்படி வந்துன்னு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் இருக்கு. தண்டக அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி பண்ணது, அதனால தண்டகவனம். சாபத்தினால அது வனமா மாறிட்டது. அங்க இருந்த ஜனங்கள், அதாவது இந்த இடத்துல காட்டுல பொதுவா வானப்பிரஸ்தர்கள் சன்னியாசிகள் இருப்பாங்க, ரிஷிகள். குடிமக்கள் இருந்திருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. தண்டகர் ராஜா ஆளும்போது இருந்தது, அதுக்கு பிறகு அங்க குடிமக்கள் அங்க இருந்து பிறந்திருப்பாங்க. இந்த ஜனங்கிறது ரிஷிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாவன பதித பாவன சீதாராம. பாவனா புனிதப்படுத்துகிற, தூய்மைப்படுத்துகிற. பவனம் பவதாமஸ்மி அப்படின்னு கீதை. தூய்மைப்படுத்துவர்களில் நான் காற்றாக இருக்கிறேன். பாவனம் படுத்துறதுன்னா புனிதப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது. கண்டக வனத்திலே வாழ்ந்தவர்களை புனிதப்படுத்திய ஓ ராமா. பகவானுடைய காலடிப்பட்டு அந்த இடம் புனிதமானது அப்படின்னு. துஷ்ட விராத விநாசன ராம. துஷ்டனான விராதனை விநாசம் செய்தவனே ராமா.
ஒரு சாபத்தினால ஒரு அரக்கனா இருக்கிறவர் சீத்தையை தூக்கிட்டு போயிடுவார். இவங்க அவனை அழிப்பாங்க. அந்த கதை இல்ல. ஆமா, விராதன் கதை அதான் நினைக்க. ஷரபங்க சுதீக்ஷ்ண அர்ச்சித ராம. சரபங்க முனிவர், சுதீக்ஷ்ண முனிவர், இந்த மாதிரி பல முனிவர்கள் ராமன் காட்டுல நிறைய முனிவர்கள் சந்திச்சார். அதுல முக்கியமான 2 பேர் இந்த முனிவர்களை சந்தித்து வழிபட்டவனே ராமா. இதுல சரவங்க சுதீக்ஷ்ண அர்ச்சித சரவங்க சுதீக்ஷ்ணனால அர்ச்சிக்கப்பட்டவனே, வழிபடப்பட்டவனே ராமா. ராமர் வழிபடல, அவங்க இவர் வழிபட்டாங்க. அகஸ்திய அனுகிரக வர்தித்த ராம. அகஸ்திய முனிவரால அருளப்பட்டு அவர்கிட்ட அவர் கூடுதலாக அஸ்திர சஸ்திரங்கள் வித்தையெல்லாம் படிச்சுக்கிட்டார். தன்னுடைய ஆற்றல் வளர்த்தியவனே அல்லது வளர்த்தப்பட்டவனே. வர்த்தித்த, வர்தனம்னா வளர்றது, வளர்த்தியவனே ராமா. கிருத்த அதிப சம்சேவித்த ராம. கிருத்த அப்படிங்கிறது பறவைகள், அதிப பறவைகளுடைய அதிபர் கருடன், இங்க ஜடாயு. சம்சேவித்த வழிபடப்பட்டவனே ராம. பஞ்சவடி சுஸ்தித ராம. பஞ்சவடியினுடைய தடத்துல கரையில நன்கு நிலை கொண்டவனே, தங்கியவனே ஓ ராமா. சூர்ப நகா ஆர்த்தி விதாயக ராம. இதுல இதுக்கு முன்னாடி ஒரு கைகேயி தனைய ஆர்த்தித, அங்க ஆர்த்தித, இங்க ஆர்த்தி. கீதையில வரக்கூடிய ஆர்த்தி இந்த ஆர்த்தி தான். ஆர்த்தி ஜிக்னாசு அர்த்த ஆர்த்தி. ஆர்த்திங்கிற இது கேரள பகுதியில பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். மலையாளத்துல ஆசைப்படுறது. ஆர்த்தி அப்படின்னா ஆசை, ஒரு பொருளுக்கு மேல ஆசை இருக்கிறதுக்கு அந்த ஆர்த்தி. பொருள் மேல, நகை மேல, பூக்கள் மேல, வண்டி வாகனங்கள் மேல இந்த ஆசைக்கு ஆர்த்தின்னு கேரளால பயன்படுத்துறாங்க. விஷயங்கள்ல ஆசை அப்படின்னா கைவல்ய ஆர்த்தின்னு சுவாமி விபத்துல கேட்டிருக்கேன் குருஜி. கைவல்ய ஆர்த்தின்னு சொல்லுவாரு. உலக விஷயத்துல ஆசைப்படுறவங்கள அப்படி சொல்லுவாங்க. கைவல்யம்னா மோட்ச முக்தி இல்லையா? முக்தியில ஆசை உள்ளவங்க. லோகார்த்தினா நீங்க சொன்னது கரெக்ட். லோகார்த்திங்கிற வார்த்தை உலகத்துல விஷயங்கள் ஆசை உள்ளவங்க அல்லது லௌகிக ஆர்த்தி. கைவல்ய ஆர்த்தினா முக்தியில ஆசை உள்ளவங்கன்னு வரும். அப்படியா குருஜி? ஏன்னா கைவல்ய ஆர்த்திக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. கைவல்ய ஆர்த்தி
ஆர்த்தி ஒரு அப்புறம் பகவல்லா ஆர்த்தின்னு சொல்லுவாரு. பகவல்லா அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப இதுதான் ரோக விஷயம் போல இருக்கு, பகவான பிடிச்சு ஆக்க வைக்கிறது அது போல இருக்கு. பொதுவா கைவல்யம் அப்படிங்கிறது முக்கியமா அத்வைதத்துல மோட்சத்தை குறிக்கிற வார்த்தை. கைவல்ய நவநீதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. கைவல்ய உபனிஷத் அப்படி ஒரு உபனிஷத் இருக்கு. அதனால கைவல்யம்ங்கிறது நானும் இறைவனே அப்படின்னு ஒரு உணர்ந்த ஒரு பாவனை சொல்லலாம். கேவல் அப்படின்னு இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லுவாங்க. கேவலசிய பாவக கைவல்யம். தமிழ் கேவலம் இல்ல. தமிழ் கேவலம்னா என்ன சொல்றது, வெக்கத்துக்குரியங்கிற மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துவோம். இது கேவலம்னா தனியா இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது, ஒன்னாக மட்டும் இருக்கிறது. இப்போ 5 ரூபாய் மட்டும் அப்படின்னா ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க, கேவல் 5 ரூபியா அப்படிம்பாங்க. 10 ரூபாய் மட்டும்தான் கேவல் 10 ரூபியா அப்படிம்பாங்க. ஹிந்தியில கரெக்டா பயன்படுத்துறாங்க. நம்மளும் நம்ம கேவலம்னு ஒரு வார்த்தை வேற ஒரு வார்த்தை அல்லது ஒரு பயன்பாடுல அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறதுனால நமக்கு கேவலசிய பாவ கைவல்யம் சொன்னா சரியா புரியாது. இறைவன் மட்டும்தான் உலகத்துல இருக்கிறான், அவனாலதான் எல்லாம் நடக்குது, அந்த ஞானம் கைவல்யம். அது பகவத் ஆர்த்தின்னா பகவான் மேல இருக்கிற ஆசை. ரெண்டும் சினானிமா இருக்கணும். கைவல்ய ஆர்த்தி பகவத் ஆர்த்தி ரெண்டும் சினானிமா எடுத்துக்கணும், ஆப்போசிட்டா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க சூர்ப நகையுடைய ஆர்த்தியை ஆசையை விதாயக அதை கண்டித்தவன் தண்டித்தவன் அந்த மாதிரி அர்த்தம். சூர்ப நகைக்கு அவளுடைய ஆசைக்கு தண்டனை கொடுத்தவர் ராமா. தண்டனை கொடுத்தவர் லட்சுமணன். அவரு அம்பு எய்தவன் ராமன் தானே, அதனால ராமன். கர தூஷண முக சூதக ராம. கரன் தூஷணன் முதலான இந்த முகங்கிறத முதலான இங்கே எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம், பரத்வாஜ முக 29 பார்த்தோம். உங்களுக்கு நம்பரிங் இருக்கான்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இங்க 42லயும் கரதூஷண முக, கரதூஷணம் முதலான அசுரர்கள் வந்தபோது சூதக அவர்களை அழித்தவனே ராமா. சூதகம் அப்படிங்கிற வார்த்தை, சூதகம் சூதனம் வார்த்தை எல்லாம் இருக்கு. அழிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். பீரியடுக்கு சூதனம் சொல்லுவாங்களோ தமிழ்ல? பீரியட்ஸுக்கு தமிழ்ல சூதகம் சொல்லுவாங்களோ? தமிழ்ல அந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு, அதைத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். முட்டை கருவாகாம வெளியே போகிற நிகழ்ச்சிக்கு சூதகம்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தீட்டுங்கிற மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துறவங்க இருக்காங்க, பிராமண சமுதாயத்துல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கான்டெக்ஸ்ட் சீதா பிரிய ஹரிண அனுக ராமன். சீதாவுக்கு பிரியமான மானுக்கு பின்னாடி
வன ராமா. சீதா பிரிய ஹரிண, ஹரிணன்னா மானு, அனு பின்னாடி, க போன ராமா. எவ்வளவு பெரிய சென்டென்ஸா ஒரே ஒரு வேர்ட்லயே சொல்லிருக்காங்க. ஆமா, சம்ஸ்கிருதத்துல அந்த ஒரு உபசர்க்கம், காம்பவுண்ட் இதெல்லாம் வரும்போது அப்படி ஆயிடும். மாரீச்ச ஆர்த்தி கிருத ஆசுக ஆசுக ராமன் வருவான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம். பார்த்து வச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஆசுக அப்படிங்கிறது அம்பு. ஆசு அப்படின்னா ரொம்ப வேகமான, வேகமா ஆசு கச்சதி, வேகமா போறதுனால ஆசுக அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்பு. சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, ஆசு தோஷி. எளிதில சந்தோஷம் ஆயிடுவாராம். அவருக்கு ரொம்ப பிரமாதமா பூஜை பண்ணா தண்ணியை போய் தலையில விட்டா போறோம். அபிஷேக பிரியக சிவக அப்படின்னு சொல்லுவாங்க, அலங்கார பிரியக விஷ்ணு அப்படின்னு. ஒரு பச்சை தண்ணி போய் தலையில விட்டாலே அவர் இந்த சந்தோஷப்பட்டுருவார். பல சமயங்கள இந்த எளிதில பக்தர்களுக்கு வரங்கள் எல்லாம் கொடுத்துருவார். விஷ்ணு வரம் கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனமான ஆடு, ரொம்ப பார்த்து யோசிச்சுதான் கொடுப்பாரு. பல சமயங்களும் கொடுக்கவே மாட்டாரு. பிரம்மா அப்படி இல்ல, பல சமயங்களை யாவது கொடுத்துருவாரு. சிவன் அதோட பெயர் மேல இவன் தலையில கை வைக்கிறேன்னு சொல்லி வரை கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்புறம் விஷ்ணுதான் சின்ன பிரம்மாவும் சிவனும் யாருக்கையாலும் பணத்தை கொடுத்துடுறாங்க. அப்புறம் பெருமாள் தான் ஆதாரம் எடுத்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா இவங்க ஏன் சும்மா இருக்கலாம்ல அப்படின்னு. ஆமா, பொதுவா முக்காலே முன்னாடி வேலைகளுக்கும் வரங்களுக்கும் இவங்க 2 பேர் தான். இவர்கள் அசுரர்கள் எல்லாருமே பொதுவா அசுரர்கள் பிரம்மா கிட்ட வாங்குவாங்க, சிவன் கிட்டையும் வாங்குவாங்க. தான் கும்பிடவும் செய்வாங்க. விதிவிலக்கு நம்ம பலி மாதிரி இருக்காங்க. ஆனா பெரும்பகுதி கதைகள்ல இவங்க 2 பேர் தான் வரம் கொடுக்கிறது. அப்புறம் விஷ்ணு வந்துதான் அந்த வரத்தை மீட்டு இருக்கிறது. அதனால மாரிச ஆர்த்தி கிருத்து அப்படின்னு எடுத்துக்கணும். மனுஷனுடைய ஆசையினால செய்யப்பட்ட அதுல கிருத்து அப்படின்னு அது நடத்தினாதான் அதுக்கு பிறகு
தான் மாறும். இலக்கணப்படி அப்படிதான் மாறும். அப்போ அவனுடைய ஆசைக்கு அரிய அம்பு விட்ட ராமா மாயிசார்த்தி கிருத்து ஆசுக ராம ஆசு கச்சதி ஆசுக அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்பு அப்படின்னு அர்த்தம் தருது. தேவனாக போகக்கூடிய நம்ம இன்னைக்கு ராஜ்யத்துன்னு சொல்லிக்கலாம். ஆசுக அப்படின்னா அந்த காலத்துல அம்பு. அடுத்து வினஷ்ட சீதா அன்வேஷக ராம நஷ்டமான அது வினஷ்ட சீதையை அன்வேஷணம் பண்ணின. இதுவும் அனு ஈக்ஷ அனு ஈஷ அப்படிங்கிற வார்த்தை அன்வேஷகன்னு மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். அனு அப்படின்னா தொடர்ந்து பின்னாடி அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அனு ஈஷ எல்லாம் சேரும்போது அன்வேஷக, அன்வேஷணம்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம் வரும் சேரும்போது. நஷ்டப்பட்ட தொலைச்ச சீதையை தேடினவனே ராமா. கிருத்ர அதிப கதி தாயக ராம. கிருத்ர அதிபன் பறவைகளுக்கு தலைவன் இந்த இடத்துல கருடன், அதாவது ஜடாயு. கதி அவனுக்கு நல்ல கதியை, மோட்சத்தை. தாயக அளித்தவனே ராமா. சபரி தத்த அசன ராம. சபரியால தரப்பட்ட பழத்தை உண்டவனே ராம. இந்த இடத்துல அந்த பழத்தை கழிச்சு ருசி பார்த்து நல்ல பழமா இருந்தா விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நாம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது. வெறுமனே கொடுத்த பழம் இல்ல, அது பக்தியினால பரிசோதிச்சு ருசி இருந்தா மட்டும் கொடுத்த பழம். கபந்த பாகு சேதன ராம. சீதை தேடி போகும்போது கபந்தன் அப்படின்னு ஒரு சபிக்கப்பட்ட ஒருத்தன் வரா. அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அது அவனுக்கு பழக்கம் என்னன்னா, அவனுக்கு வயத்துல யாருக்கும் வாய் இருக்கும். இந்திரன் அவனுடைய வஜ்ராயத்துல அடிச்சு அவன் தலை வயிற்றுக்குள்ள போயிட்டு. நமக்கு ரெண்டு கையும் எத்தனை மயில் வேணாலும் நீண்டு போகும். அந்த கைகளால வளைச்சு பிடிச்சு வயிற்றுல போட்டுருவான். அந்த மாதிரி அவன் ராமலட்சுமணர்களை வளைச்சு பிடிக்கும் போது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தோல்ல ஏறி கையை வெட்டிட்டாங்க. கமந்த பாகு சேதன ராமன். அவனுக்கு மரணம் கிடையாது. ஒரு பெரிய குழியை தோண்டி போட்டு இறுதி சம்ஸ்காரமும் பண்ணாங்க. அவன் அதை அழுத்த பிறகு அவன் சாப விமோசனம் அடைஞ்சு, அவன் இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கிறதோடு எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா கபந்தன் தான் இந்த திசையில போங்க, அங்க சபரின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள பாருங்க. அப்புறம் அங்க இருந்து கிஷ்கிந்தா போங்க, அங்க சுக்கிரீவன் ஒழிச்சிருப்பான், அவனை பாருங்க. அவனுடைய துணையோட உங்களுடைய யாத்திரை தேடுதல் பூர்த்தியாகும் அப்படின்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். அந்த வரிசை மாறி இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இது இந்த இடத்துல
ஏன் அந்த வரிசையை மாற்றி வச்சாங்கன்னு தெரியல. வரிசையை மாற்றி வச்சாலும் பாடும்போது எந்த தவறு பிழையும் குறைபாடு வரப்போவதில்லை. இது நாமாவளிதான், செய்யும் இல்லை. அதனால முன்ன பின்ன கூட போட்டிருக்கலாம். 47 கவர்ந்த பாபு போட்டு 48 சபரி தத்த பலாசனன் போட்டிருக்கலாம். அஷ்டனம் அப்படிங்கிற வார்த்தை சில பகுதிகளில் பழக்கத்துல இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு பெரியவர் மகான் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் இருந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்துல. அவங்க சொல் வழக்கு அந்த அசனம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அசனம்னா உணவு அல்லது உண்ணுதல். கிராமத்திலேயே பேச்சு வழக்கிலேயே இந்த வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்கு. சரி, இப்போ இதுல இப்ப நீங்க சொன்ன பிறகு எனக்கு அது ஒரு வார்த்தை தமிழ்லயே கூட இருக்கு, அசை போடுதல் இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல உணவு உண்ட வார்த்தை தான். தமிழ்ல உண்ட உணவை திருப்பி எடுத்து அரைக்கிறதுக்கு அசை போடுதல்ங்கிற வார்த்தை இருக்கு. உணவை உண்டதுக்கே அசனம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இந்த ஜாதகம் பாக்குறவங்க நம்ம லக்னத்துல இருந்து 12வது வீடு அது அயன சயன போகம்பாங்க. சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடம் அது. 2வது வீடு வாக்கு, குடும்பம். இந்த மாதிரி லக்னத்துல இருந்து லக்னத்துக்கு என்ன, லக்னத்துல யார் என்ன இருந்தா என்ன மாதிரி பலன்கள் வரும், 2வது வீட்டுல யார் இருந்தா என்ன பலன்கள் வரும், இந்த மாதிரி பார்ப்பாங்க. 4ன்னா தாய், 9ன்னா தந்தை, 6ன்னா வேலை, 10ன்னா தொழில், 7ன்னா வாழ்க்கை துணை, 3ன்னா இளைய சகோதரர்கள். இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இதுல சில பேர் இன்னும் கடுகட்டிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளுக்கு 7 அவருடைய வாழ்க்கை துணை, அந்த 7ல இருந்து அவங்க 9 கணக்கு போட்டு அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க, அதுல 4 கணக்கு போட்டு அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்படி எல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம்னு சொல்றவங்க, எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க தொழில் எப்படி இருக்கும், நம்ம 7வது நமக்கு வாழ்க்கை துணை என்ன தொழில் பார்ப்பாங்க, அந்த மாதிரி கூடுதலா யூகிக்க முயற்சி பண்றவங்க இருக்காங்க. அதுல 12வது வீடு அயன சயன போகம்பாங்க. அது தமிழ்ல அசனங்கிறது தமிழ்ல அயனன்னு மாறிடுது. இறந்தது சம்பந்தமா கொடுக்கிற உணவுலயே அயனம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சில ஜாதிகள்ல. அயனம், அசனம் இதெல்லாம் இந்த சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்தது, அல்லது தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு வச்சுன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆரண்ய காண்டம். இந்த கடைசியில பாபு சேதன. ஆமா, அதுல எழுதியிருக்கிற முறையில அது ஒரு இச்சு கூடுதல் போட்டிருக்காங்க. அந்த இச்சு தேவையா அப்படின்னு எனக்கு மனசுல கேள்வி இருக்கு. சேதன அப்படிங்கிறதுனால வெட்டுறது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக அச்சேத்யோயம் அதாத்யோயம். அதுல சித்து சிதி சிதியா இருக்கும், சின்னெல்லாம் மாறுது. சேதனம். கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் விருத்த சேதனம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கே தெரியாத அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. சேதனம்னா வெட்டுறது.
வித்யந்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. இது உபனிஷத். இதய முடிச்சுக்கள் அவிழுது, சந்தேகங்கள் எல்லாம் வெட்டப்படுது அப்படின்னு. அது சேதனைங்கிறது வெட்டுறதுங்கிற அர்த்தத்துல அதிகமா பயன்படுத்தப்படுற அர்த்தம். அது இச்சி ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். பாபு குறி, அதனால உச்சரிப்புல இயல்பா இச்சு வரும், எழுத்துல இச்சு போடணுமா அப்படிங்கிறது தெரியல. தண்டகவன ஜன பாவன ராம. குருஜி இங்க தண்டக பண்ணணும், தண்டகா பண்ணணும். தண்டக்கவனம், தண்டக்கா அரண்யம், அப்பதான் நெறி வரும். வனம்னு வந்ததுன்னா புரியும். எனக்கு புக்ல தண்டகா வனதான் இருக்கு குருஜி. அப்ப நான் சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ பார்த்து என்னோட புக்ல இருந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணல தமிழ் ஸ்கிரிப்ட்ல. சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்து நம்பர்ஸ் நோட் பண்ணும்போது இது நெடில் போட்டுருக்குது, தண்டகா வன ஜனன்னு போட்டிருக்குது. அதாவது நான் மாத்திருக்கேன், அதான் கேட்டேன். என்னுடைய புஸ்தகத்துல தண்டக்க புரியல் தான் இருக்கு. இன்னொரு புஸ்தகம் வேணா பார்த்துப்போம். ஒரு நெறிகள் தேவையில்லை. அரண்யம் வரும்போது தண்டக, அரண்யம் சேரும்போது தண்டகாரண்யம் வரும். என்னுடைய ஐட்ட இருக்கிற இன்னொரு கந்தல் இல்ல நாக்பூர் ராமகிருஷ்ண புக்லயும் குரில் தான் போட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது சென்னை ராமகிருஷ்ண மடம், அதுலயும் குரில் தான் போட்டிருக்காங்க. தண்டகாரண்யம் ஆரண்யம் வரும்போது ஆரண்யம் வரும்போது நெடிலாகலாம். இப்ப வனம் வர்றதுனால நெடிலாகணுங்கிற கட்டணம். அந்த ராஜா பேரு தண்டக்கியன், அந்த மாதிரி ஒரு பேர் தான், புரி பேர் தான். அதனால நெடில் வர வேண்டிய அவசியம் இல்லை. தண்டகவன ஜன பாவன ராம. தண்டகவன ஜன பாவன ராம. தண்டகவன ஜன பாவன ராம. ஒரு நிமிஷம், இங்க ஒரு ஆள் இருக்கு. உஷா, உங்ககிட்ட புஸ்தகம் இருக்குதா? இல்ல ஜி. சம்ஸ்கிருதம் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலையா? அதுல ராமாயணம் கொஞ்சம் இருந்துச்சு. யுத்த காண்டம் தான் இருக்கு. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன்னா ஸ்ரீபாக் மட்டும் தான் அனுப்புறேன். குரூப்ல போடலையா? செக் பண்ணல ஜி. சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ் அதுல எல்லாமே இருக்கு. அது மாதிரி அனசூயாவுக்கு அதுல முன்னாடி உள்ளதெல்லாம் கூட சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தது. நான் போய் பார்த்த போது அனசூயா அதுல இல்லைன்னு சொன்னீங்க. அது ஏதோ ராமகிருஷ்ண பார்த்து சுவாமி தான் போட்டிருக்காரு. அந்த நான் பார்த்து எனக்கு ஆமா, எனக்கு இந்த சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ் நான் பார்த்தபோது அது பேசுறதே ஒரு ராமகிருஷ்ண சாமி தான் போட்டிருக்காரு. அதுல ஆமா முன்னாடி உள்ளதெல்லாம் கூட போட்டிருந்தாரு. உஷாவுக்கு லிங்க் அனுப்போ. அடுத்த வாரம் நான் புக் ஏதாவது ரெடி பண்றேன் ஜி. இல்ல லிங்க் அனுப்பலான்னு கேட்டேன். லிங்க் அனுப்புங்க. லிங்க் அனுப்புற இப்பவே புக் ஓபன் ஆயிருங்களா?
இன்னொரு மொபைல நான் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மொபைல் ஓபன் பண்ணாலும் ஒன்னு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மினிமைஸ் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல எனக்கு ஓபன் பண்ண முடியல. யூடியூப்ல நம்ம பண்றப்போ பண்ண மாதிரி கொஞ்சம் முன்னாடி கூட அப்படி நடந்ததுன்னு நினைக்கிறேன். கால் வந்ததுனால ஃபைல் ஓபன் பண்ணல. ஒரு லோக்கல் கால் வந்துச்சு, அதனால உஷாவுக்கு போட்டுட்டேன். உங்களுக்கு தமிழாக போட்டிருக்கேன். தமிழ் நீங்காக போட்டேன். ஓகே ஜி. அதை கிளிக் பண்ணா தானா அந்த சைட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் நினைக்கிறேன். ஓகே ஜி, வரேன். அவங்க முதல் ரவுண்ட் நாங்க முடிக்கிறோம், அதுக்குள்ள நீங்க ரெடியா இருங்க. ரெண்டாவது வழி. துஷ்ட விராத விநாசன ராம. குருஜி விராதவா விராதவா விராத விராதன். துஷ்ட விராத விநாசன ராம. துஷ்ட விராத விநாசன ராம. शरभंग सुतीक्ष्णार्चित राम. 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 अगस्त्यानुग्रह वर्धित राम. अगस्त्यानुग्रह वर्धित राम. अगस्त्यानुग्रह वर्धित राम. गृध्राधिप संसेवित राम. गृध्राधिप संसेवित राम. गृध्राधिप संसेवित राम. पंचवटी तट सुस्थित राम. पंचवटी तट सुस्थित राम. पंचवटी तट सुस्थित राम. शूर्पणखार्ति विधायक राम. இது சூவா ஷூவா குருஜி? அல்ல, ஷூர்பம்னா மரம். மரம் சொலவு. உங்களோட சொலவா மரமா? மரம் தான் சொல்லுவோம். ஆமா, மரம் மாதிரி நகங்கள் உள்ளவை சூர்ப நகா. அவ்வளவு நகை கையில எல்லா வேலையும் நிறைய நகை வளர்த்தி வச்சுக்கோங்க. நவீன கால பொம்பளைகிற மாதிரி எல்லாருமே சூர்பணக்காவா தான் இருக்காங்க. சூர்பணகார்த்தி விதாயக ராம. शूर्पणखाति विधायक राम. शूर्पणखाति विधायक राम. खरदूषण मुख सूदक राम. खरदूषण मुख सूदक राम. இது சூ புரியா நெட்டாச்சு. சுனரி. करदूषण मुख सूदक राम. करदूषण मुख सूदक राम. सीता प्रिय हरिणानुग राम. सीता प्रिय हरिणानुग राम.
सीता प्रिय हरिनानुग राम मारीचार्ति कृदाशुग राम मारीचार्ति कृदाशुग राम मारीचार्ति कृदाशुग राम विनष्ट सीतान्वेषक राम विनष्ट सीतान्वेषक राम विनष्ट सीतान्वेषक राम गृध्राधिपगति दायक राम कृत्राधिपगति दायक राम कृत्राधिपगति दायक राम शबरी दत्त फलाशन राम शबरी दत्त फलाशन राम शबरी दत्त फलाशन राम बबंध बाहु छेदन राम कबंध बाहु छेदन राम कबंध बाहु छेदन राम शुद्ध ब्रह्म पर राम शुद्ध ब्रह्म पर राम ब्रह्म पर राम कालात्मक परमेश्वर राम कालात्मक परमेश्वर राम कालात्मक परमेश्वर राम உஷா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு சுவாமி. அயோத்தியா காண்டத்தை வந்து படிக்கணுமா, ஆரண்ய காண்டத்தை வந்து படிக்கணுமா? கேக்குதா? சுவாமிஜி ஃபைல் போயிடுச்சு. அது ஓபன் ஆகிருக்கிற ஆப்ல தானே இருக்கும், ப்ரௌசர் தானே ஓபன் பண்ணிருப்பீங்க. ஆமா ஓ ப்ரௌசர் தான். உங்களுக்கு அயோத்தியா காண்டத்தை படிக்கணுமா, ஆரண்ய காண்டத்தை படிக்கணுமான்னு கேட்டேன். நீங்க இப்ப படிக்கிறது ஆரண்ய காண்டம். தண்டக வன ஜன பாவன ராம எங்க சுவாமிஜி இருக்கு? இப்ப உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பேஜ். ஒரு 2-3 பேஜ் கீழே போனோம். நம்பர் போட்டிருக்கா உங்களுக்கு? 12, 13 நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா இது 35வது நம்பருக்கு போங்க. ஓகே சுவாமிஜி. ஆரண்ய காண்டம். தண்டக வன ஜன பாவன ராம தண்டக வன ஜன பாவன ராம दुष्ट विराध विनाशन राम दुष्ट विराध विनाशन राम शरभंग सुदीक्ष्णार्चित राम
शरभङ्ग सुधीषणार्चित राम अगस्त्यानुग्रहवर्धित राम கவவர்த்தித ராம. அகஸ்திய அனுகிரக, அகஸ்தியருடைய அனுகிரகத்தினால வளர்ந்தவனே. ஓகே. அகஸ்திய அனுகிரகவர்தித ராம அகஸ்திய அனுகிரகவர்த்தித ராம கிருத்ராதிப संसेवित राम कृत्यापद संसेवित राम पंचवटी तट सुस्थित राम पंचवटी तट सुस्थित राम शूर्पणखार्ति विधायक राम शूर्पणखार्ति विधायक राम खरदूषण मुख शूदक राम खरदूषण मुख शूदक राम शूदक राम. संस्कृतம் பார்த்து தமிழ் பார்த்து படிக்கிறீங்களா? சமஸ்கிருதம் தான் சுவாமிஜி. சரி. सीता प्रिय हरिनानुगराम सीता प्रिय हरिनानुगराम मारीचाति कृदाशुगराम मारीचाति कृदाशुगराम विनष्ट सीतान्वेषक राम विनेष्ट सीता वेषक राम गृध्राधिप गतिदायक राम गृत्यापक दीदायक राम सबरी दत्त पलाशन राम सबरी दत्त पलासन राम गबंद बाहु छेदन राम कबंधर बाहु छेदन राम. அசன வீட்டுக்கு போறதுன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாமிஜி அசன வீடு, அசனா அசன வீடு இல்லையே சுவாமிஜி. சரி. ஏ சுவாமிஜி விசேஷமான வார்த்தையா? இல்ல, கன்னியாகுமரியில கேள்விப்பட்டனா கொங்கு நாட்டுல கேள்விப்பட்டதான் தெரியல. நீங்க ரெண்டு நாட்டையும் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு தெரியுமான்னு கேட்டேன். இல்ல தெரியல. கிஷ்கிந்தாகாண்டம் ஹனுமத் சேவித்த நிஜ பத. கவனிச்சிருப்பீங்க, இந்த நிஜங்கிற வார்த்தைக்கு நம்ம பொதுவா தமிழ்ல உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறோம். இங்க சொந்த, தன்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துல நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோங்கிறத கவனிச்சிருப்பீங்க. சேவித்த, ஹனுமனால சேவிக்கப்பட்ட நிஜபத, சொந்த பாதங்களை உடைய ராமா. நிஜபத சொந்த பாதம்னு சொல்லாம பாதங்களை உடையவன்னு சொன்னாலும் ஒன்னும் அர்த்தம் அதுதான். நத சுக்ரீவ அபிநிஷ்ட ராம. நத வணங்கின, நமஸ்கரித்த, சுக்ரீவனுடைய அபிஷ்டம் அவனுடைய பேராசை அல்லது பெரு விருப்பம், பேராசைங்கிறது வேற அர்த்தம் வச்சிருக்கிறதுனால பெரு விருப்பத்தை அபிஷ்ட
அளித்தவனே, வழங்கியவனே, அருளியவனே, பூர்த்தி செய்தவனே ராமா. கர்வித்த வாலி சம்ஹாரக ராம. கர்வப்பட்ட வாலியை சம்ஹரித்தவனே ராமா. வானர தூத்த பிரேஷக ராம. வானரர்களை தூதர்களாக அனுப்பியவனே ராமா. ஹிதகர லக்ஷ்மண சயுத ராம. சாயின்னு போட்டிருப்பாங்க. பொதுவா இன்னு பிறகு யா வந்தா அந்த இன்னு மூக்கால சொல்லக்கூடிய இம்மா மாறும், அந்த யா மூக்கால சொல்ற யாவா மாறும். அப்போ சயுத அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். ஹிதகர ஹிதத்தையே செய்யக்கூடிய ஹிதகர. கரசேவா, கார் சேவா அப்படின்னு எல்லாம் சில பேர் மாத்திடுவாங்க. கரசேவைய கரன்னு செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கரங்களால செய்யக்கூடியதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹிதகர ஹிதத்தை செய்யக்கூடிய லக்ஷ்மணன். சம்யுத, யுத்த அப்படின்னா சேர்ந்த, சம்யுத நன்கு சேர்ந்த. நகமும் சதையும் மாதிரி எப்பவுமே பிரியாம கூடவே இருப்பான். மயங்கினா கூட ரெண்டு பேரும் சேர்ந்தே மயங்குவாங்க. அப்படி ஹிதகர லக்ஷ்மண சம்யுத. ஹிதம் செய்யக்கூடிய லக்ஷ்மணனோடு பொருந்தி சேர்ந்து பூவும் மனமும் மாதிரி வாழ்ந்தவனே, சேர்ந்து இருப்பவனே ராமா. இது கிஷ்கிந்தா காண்டம். படிப்போம். अनसूया. हनुमत सेवित निज पद राम. हनुमत सेवित निज पद राम. हनुमत सेवित निज पद राम. नत सुग्रीवाभीष्टद राम. नत सुग्रीवाभीष्टद राम. नत सुग्रीवाभीष्टद राम. गर्वित वाली संहारक राम. गर्वित वाली संहारक राम. गर्वित वाली संहारक राम. वानर दूत प्रेषक राम. वानर दूत प्रेषक राम. वानर दूत प्रेषक राम. प्रेषक இருக்கா, प्रेक्षक இருக்கா? प्रेषक गुरुजी. वानर दूत प्रेषक राम. அந்த பிரேக்ஷ அப்படின்னா சூப்பர்வைசிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். பிரேஷ அப்படின்னா அனுப்பி வைக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஹிதகர லக்ஷ்மண சயுத ராம. हितकर लक्ष्मण संयुत राम. हितकर लक्ष्मण संयुत राम. उषा. स्वामीजी. हनुमत सेवित निज पद राम. हनुमत सेवित निज जय पद राम. हनुमत सेवित निज जय पद राम. नथ सुग्रीवाभीष्टद राम. नद
भीष्टदराम नदशुग्रीवाभीष्टदराम वरुदितवाली संहारक राम हर्विदवालि संहारक राम हर्विदवालि संहारक राम वानरदूत प्रेषक राम वानरदूत प्रेषक राम वानरदूत प्रेषक राम हितकर लक्ष्मण संयुत राम हितकर लक्ष्मण संयुत राम हितकर लक्ष्मण संयुत राम அடுத்தது சுந்தர காண்டம்.